ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா குக்கிங் ரெசிபி தான். சப்பாத்திக்கான சைடிஷ். ஃபஸ்ட்டு கடாயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏலக்காய், கிராம்பு 2 போட்டு நல்லா வறுத்தரணும். வறுத்துனதுக்கப்புறமா ஆனியன், டொமேட்டோ போட்டு நல்லா அதில் வதக்கி விட்ருங்க. நான் அதையுமே காமிச்சிருப்பேன், அதிலே மினிட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆனியன் இது பண்ணதுக்கப்புறமா டொமேட்டோவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுங்க. இப்போ நான் அதில் எல்லாம் சொல்லியிருக்கிறபடியே தான் அதில் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறமா தான் டொமேட்டோ போடணும். இப்போ தான் நான் டொமேட்டோவே போடுறேன். டொமேட்டோ போட்டதுக்கப்புறம் வேறு எந்த மசாலாவையும் சேர்த்துறாதீங்க. நான் சொல்லி கொடுத்தபடி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அந்த கண்டன்சிட்டி வரும். எல்லா பொட்டேட்டோஸுமே நான் போட்டேன். ஏன்னா இது வந்துட்டு ஏற்கனவே எனக்கு கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு இந்த டொமேட்டோ கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு 2-3 பேர் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கிளறிட்டுக்குங்க. கிளறினதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இந்த கண்டன்சிட்டிக்கு வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். கொஞ்சம் தண்ணி சுண்டினாப்பில் இருக்கும். அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் லேட்டாக கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சிருங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஆறினதுக்கப்புறம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், பன்னீர், ஆனியன், கரம் மசாலா, பச்சை மிளகாய். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த மசாலாவை தனியாக அரைச்சி தனியாக நான் அதில் காட்டியிருப்பேன். இது வந்துட்டு தனியாக அடுத்து இது தாளிப்பு கொடுக்கறதுக்கு. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நான் இந்த பவுலில் வச்சுருக்கேன் இல்லையா, இதை இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா பிரியாணி இலை, அப்புறமா ஆனியன், பச்சை மிளகா, அப்புறமா தான் ஆனியன் போடணும். ஸோ நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனியனை போட்டதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா மசாலா ஐட்டமு, அந்த மசாலா ஐட்டமை சேர்த்துருங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு லேசாக பரட்டிட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன், டொமேட்டோ சேர்க்கக்கூடாது. இதில் டொமேட்டோ சேர்க்கக்கூடாது. ஸோ அது வெறும் ஆனியன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா அந்த நான் சொன்னேன் இல்லையா மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதுலேயே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட இது பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா என்னால் தான் சொல்கிறேனே, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா நான் ஒரு ஆளே சமைச்சி ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு தான் பண்ணேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்னால் க்ளோஸாக காட்ட முடியல. யாரும் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸுக்கு யாருக்குமே தெரியாது. இதான் நம்ம இதோட ப்ராசஸ் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. நான் பட்டர் எல்லாமே போட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க, 1.5 டம்ளர். இதான் என்னோடய ஃபைனல் டச். நீங்களும் இந்த மாதிரி சப்பாத்திக்கு சைடிஷ் செஞ்சு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய்.